கோவில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க. கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. ஐயா பாம்பு மாட்டிக்கிட்டேன். அப்ப அடுத்த பௌர்ணமிங்க. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி உங்களை கேட்டு வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு. அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சுண்ணாம்பு அடிப்பாரு. சும்மா இறையா. என்னம்மா எப்ப பாரு வாஸ்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாஸ்துவை பார்த்து வளர்த்து படைச்சாரு? அதானே. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்ல காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும், புரியுதா? ரெண்டாவது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபிட்சமா இருக்கும், புரியுதா? நல்லது, கிளம்புங்க. சுவாமி நல்லா இருப்பா. நீங்களும் வாங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. வரங்க சாமி. சரி போயிட்டு வாங்க. அமைச்சரா சாமி, நீங்க போங்க. மந்திரி வராரு போல இருக்கு. மந்திரி கொடுத்தாலும் வேணாம்பா. மந்திரி உஷார் தான். மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போங்க. முதல்ல போ. வாசனை தூக்குது. என்ன சொன்ன? உன் தலையில இருக்கிற மல்லி வாசம் மனச கிள்ளுது. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏற்கனவே கோச்சிங்கிற பேர்ல கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நான் இப்ப சொன்னாலும் உன் வேலை போயிடும். துர்கா, என்ன ஆயிடுச்சு? டீச்சர் காப்பாத்து. டீச்சருக்கு என்ன ஆயிடுச்சு? என்னடி டீச்சர் இங்க வாங்க. ஏன் துர்கா, இந்த பூத்தட்டு உள்ளுமணி உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுது மேடம். அதான் எப்படி? எல்லாமே எனக்கு தெரியுது மேடம். எந்த ஒரு தப்பான சம்பவமும் என்னை சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அது முன்னாடியே தெரியுது மேடம். அப்படின்னா அந்த அம்மனோட சக்தி உனக்கு இருக்குமா? ரொம்ப நன்றி துர்கா. ஏமா துர்கா, அவ ஆசைப்பட்டு கூப்பிடுறா, போலாம்ல? என்ன அம்மாவும் பிள்ளையும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இல்லங்க, இவ கிளாஸ்மேட் அவ வீட்டுக்கு கூப்பிடுறா, அதான் போயிட்டு வான்னு சொல்லி. அப்படியா? கிளினிக் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. சார். வாயா டிஎஸ்பி, என்ன இந்த நேரத்துல? சார், நம்ம வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வர்றதா தகவல் வந்திருக்குங்கய்யா. யோ, என்னையா சொல்ற இவன்? இன்கம் டாக்ஸ் ரெய்டுங்கறான். அதானே. எஸ்ஏ இருந்த உடனே படிப்படியா டிஎஸ்பி ஆக்குனதுக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கா வந்த? ஐயா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுற விஷயம். நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா. பண்ண முடியாத உன்னால? சரி சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி. கிளம்பு. எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்துல இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? நம்ம மேல சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படுவான். கார்த்தி, சொல்லுங்க மாமா. நம்ம குடோன்ல 6 மூட்டை பணம் இருக்கு. நீ பசங்களை கூட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்து அனுப்பு. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு, சீக்கிரம் போடா, வந்துட போறாங்க. எவன் தான் என்ன போட்டு கொடுத்தானே தெரியலையே. தலைவர, ஒரு சின்ன யோசனை. இப்போதைக்கு அந்த அன்பானந்த ஆசிரமம் தான் சரியான இடம். யாரும் இங்கே போக மாட்டாங்க. ஆமாம் தலைவர, அன்பானந்த சாமியாருக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. யோ மாவட்டம், என் மச்சான் பணத்தை ரெடி பண்ண போயிட்டான். நீ சொன்ன மாதிரி அன்பானந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம். நிறுத்துங்க, சாமியார் வந்துட போறாரு. என்னது தாம்பூல தட்டம், பத்திரிக்கையும் பணம்மா?
எல்லா வேலையும் முடிஞ்சுதா? உங்களை பார்க்கணுமா? என்னப்பா விஷயம்? வணக்கம் எந்த சாமி. ஊரு? உங்களை தான் தேடி வந்திருக்கோம். என்ன இது தட்டுல பத்திரிக்கை, கையில என்ன பணம்? எங்க ஊர் கோவில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகமா? பொதுவா தெய்வகாரிகளுக்கு நான் எதுக்கும் பணம்லாம் வாங்குறது இல்லை. நீங்க போங்க, நான் கண்டிப்பா கோயிலுக்கு வரேன். அப்புறம் பணத்தோட கொடுக்காதீங்க, பத்திரிகை மட்டும் கொடுங்க. சரி, நீங்க கிளம்புங்க, நான் கண்டிப்பா வரேன். அப்ப நாங்க புறப்படுறோங்க. நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி அது வரைக்கும் ஆசிரமத்தை பொறுப்பா பார்த்துக்கோ. சரி. சரியா? சரி. சரிங்க சாமி. வரேன். போங்க சாமி. அப்பா, போயிட்டான்டா. இதெல்லாம் ஒரு சாமி. தலையெழுத்தடா. இந்த ஆள் அடிக்க மாட்டீங்கன்னா நம்மளே அடிக்க விட மாட்டீங்க. யோ போஜனம், எவனா ஒருத்தன் லம்பா கொண்டாடுவான், அப்ப மொத்தம் அடிச்சிரும். டா, என்ன அபசகனம் பிடிச்ச மாதிரி நீ வேணா பாரு. கண்டிப்பா எவனோ ஒருத்த மூட்டை மூட்டை பணத்தை அள்ளி கொண்டு கொட்டத்தான் போறான். நீ கைவிடு. ஏய் போஜா, எத்தனை நல்லா தானே இருந்தான். ஏய் போஜா, ஏன் தடவற? ஒரு அற்புதமான கனவு கண்டுட்டு இருந்தேன். நீ கெடுத்து. ஏய் என்ன கனவு? இந்த சீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். இதுல நீயே கொஞ்சம் கிட்ட வாய. அரோஹரா அரோஹரா. அட போங்க, உங்க கூட கட்டி மேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலை. ஓ, நம்ம மந்திரி. என்ன இவன் காவடியை தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான்? வாங்க 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 வாங்க. என்ன சாமி இவங்க கூட? அன்பானந்தா சுவாமிகள் வெளியூர் போயிட்டார், அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என்னது, அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா? ஏயா சாமி, சொல்லுங்க ஐயா. உங்க அன்பானந்தா ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டானே. இதுக்கேங்க பதட்டப்படுறீங்க? நல்லது தானே பண்ணியிருக்கீங்க. என்னது நல்லது பண்ணிருக்கேன்? அவரு இருந்தா மந்திரி போன என்கிட்ட தான் இருக்குன்னு அவரே போலீஸ் ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாருங்க. இது உங்களுக்கு தேவையா? போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா? இப்ப என்ன பண்றது? அதை பத்தி கவலைப்படாதீங்க, பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல, பணத்தை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். ரைடு முடிஞ்சவொன்னு ஆள் அனுப்புங்க, பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். யோ, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா? ஏங்க இது எப்படிங்க வெளியே தெரியும்? நாங்களும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. சொன்னா 2 பேரும் மாட்டிப்போம்ல. கவலையே படாதீங்க. இங்க பாருங்கயா, உங்க ஆசிரமத்தை நம்பிதான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன். பணம் பத்திரம். வெரி குட். நல்லதா இருக்கு இந்த இடம். ஹலோ ஹலோ ஹலோ. என்னது நான் பேசுறது எனக்கே கேட்குது. யோ, நான் தான் ஏன் பேசுறேன் போஜனம். சொல்லு சிரிப்ப. நீ எங்க இருக்க இப்போ? இருக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன். நம்ம சீஃப் சாமியாருக்கு ஒருத்தர் 10 ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல. 10 ஏக்கரா? அவன் கொடுக்க போற 10 ஏக்கரை நாம் அமுக்கணும்ல, அதனால தான் இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸியா. புது நியூஸ் என்னது? மந்திரி வீட்டில் ரெய்டுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் பண்ணி போகிற ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சுட்டாரு. பிளாக் மணியா? அதை வேணான்னு சொல்றதுக்கு அன்பானந்தா இப்போ ஆசிரமத்தில் கிடையாது. வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம இப்போ ஆசிரமத்தில் இருந்தாகணும். ஆமாம். அதனால பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு. ஓகே. வருது வருது. சீக்கிரம் சீக்கிரம் போ. எத்தனை கோடி எடுத்துட்டு வந்திருக்கானுங்களோ தெரியலையே. எப்படி நான் சொன்னது பழிச்சதல்ல? அமைச்சர் அமைச்சாரா? ஆமா சாமி. அது சரி, மேட்ரு எங்க? அடியில இருக்கு சாமி. அது எங்களுக்கு தெரியும்பா. இவரு கேட்ட மேட்டர் எங்க? வண்டியில இருக்கு சாமி. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. அவரு கையில முதல்ல கொடு. அப்புறம் இவருக்கு இவருக்கு அப்புறம் எனக்கு. ஐயோ வழி இந்த பக்கம். ஓ, இந்த பக்கம் வழி மாத்திட்டாங்களா? சீக்கிரம் வா. மொத்தம் இவ்வளவுதானா? ஐயோ, ஆசிரமத்தில் யாரும் இல்லையே. எல்லாரும் வெளியே கேச்சு. காக்கா குருவி எறும்புடும் ஆசிரமத்தில் கிடையாது. அந்த பூனைக்குட்டி அத்தனை மூலை அனுப்பி கையை கொடு. போஜனம் 4 இந்த பக்கம் வை, 2 அந்த பக்கம் வை. 4 இந்த பக்கம் அந்த பக்கம் 2. ஆமா. 1 3 4. கரெக்ட். எதுக்கு இப்படி பிரிக்க சொன்ன? யோ போஜனம், இந்த 4 இங்க இருந்தா தான் அன்பானந்தாவையும் அரசாங்கத்தையும் நம்ம ஏமாற்ற முடியும். இந்த 2 நம்ம பங்கு போட்டுவோம், சரியா? உனக்கு என்னைக்கு விளங்குச்சு அளவு? இந்த 4 எடுத்து வச்சிருவோம். மந்திரி ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இந்த 2 நம்ம பங்கு. இதை பிரிங்க. ஆக்கு பூக்கு அப்பள வடை டாக்கு பூக்கு டையா கொய்யா எடியா. இரியா வெயிட்டா இது வெயிட் பாக்குறியா? அப்படின்னு அதை எடு. வெயிட் இல்ல,
இதான் வெயிட் இதுதான் எங்க மூட்டை. பிரிச்சு பாரு. என்ன பேட் ஸ்மெல் வருது? பாப்பா ஏய் கட்டு கட்டா பணம் இங்க பாரு. ஐயோ ஐயா என்னையா உள்ள 1 கோடி பணம் வரும்னு பார்த்தா ஒரே கோவல துணியா வருது. பங்கு பிரிக்கிறாங்க பங்கு. பேந்த துணி கிழிஞ்ச பனின்னு டாம் டூம் டையின் நாங்க கொய்யா என்னையாது? வெயிட்டா ரிவ்யூ எடுத்து ஏமாத்திட்டோம். புலம்பாதீங்க ஐயா, புலம்பாதீங்க. எடுத்து தொலைங்க. அப்படியா? போட்டு இந்த அப்படி. போன் எடு. அப்பப்பா இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது